கவர்லாம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா இப்போ தான் ஸ்விம்மிங்கில் குளிச்சுட்டு வந்தோம். டாம் வந்து இப்போது கிளம்பிட்டாங்க. இது வந்து நான் எடுக்கலை, எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் வந்து வேலை இல்லாதும் சரி, கோவாவுக்கு வந்து ஒரு பானிபூரி கடை போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் சம்பாதிச்சிடலாம். நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் கேம் போக போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி எதுனா இருக்கான்னு தான் பார்த்தோம். ஓகே, இப்போ ஹேண்ட் பேக் வாங்கிடலாம். ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் டாம் அண்ட் ஜெரி கப்பிள்ஸ். இது என்ன விளாக்னு சொல்லவே வேணாம், அப்படியே கண்டினியூவாக தான் போகுது. ஆக்சுவலாக நேற்று போட்ட விளாக் பார்த்துருப்பீங்க, அதாவது நேற்றோட விளாக் தான் இது கண்டினியூ அப்படியே ஆகுது. நாங்கள் இப்போ ஷாப்பிங் தான் போக போகிறோம். கோவாவில் நாங்கள் ஷாப்பிங் போக போகிறோம். அந்த விளாக் தான் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நாங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறோம், எதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறோன்ட்டு உள்ள வீடியோக்குள்ளே சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். கவர்லாம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா இப்போ தான் ஸ்விம்மிங்கில் குளிச்சுட்டு வந்தோம். எதுவும் பண்ண விருப்பம் இல்லை, சிம்பிளாகவே போகலாம். ஒரு கண்ணாடி மாறு வேஷம் போட்டு போகிறேன். நான் யாரும் என்னை கண்டுபிடிக்கிறேன், இல்லைனாலும் என்னை யாருக்கும் தெரியாது. சரி, இருந்தாலும் இப்போ நாங்கள் கிளம்புறோம். வாங்க என்ன இதுக்கெல்லாம் பார்க்கலாம். டாம் வந்து இப்போது கிளம்பிட்டாங்க. ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு எங்களுக்கு கொடுத்த ஸ்கூட்டரில் நாங்கள் கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எதுனா ஒரு விலாகில் கோவாக்கு எப்படி வர்றது, எப்படி போகிறது, என்ன பண்ணலான்றதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கு அது வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். போலாமா? நீங்களே பாருங்கள் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஊரில் வந்து காஃபி ஷாப் எப்படியோ அந்த மாதிரி இங்கே ஒயின் ஷாப். செட் ட்ரெஸ், டாப், ஷார்ட்ஸ், knee length shorts. Knee length shorts capri आएंगे, another same model में नहीं आएंगे. ओके, இல்லை அந்த மாதிரி உனக்கு பாரு. Skirt and top short. எவ்வளோ தூரம் வரும் வாங்க மாட்டேன், சும்மா பார்க்குறேன். லாகில் நீயே சொல்லிடு என்னன்ட்டு. ஓகேவா? அப்புறம் மம்மியில் இதை பார்ப்போம். இது வந்து நான் எடுக்கலை, எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்க்கலாம். வருமா லென்த்து? வருது பாரு, நீ வரைக்கும் போ. இது மேலே ஏற்றி இப்படி போகும். இந்த ஷாப்பில் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் கேம் போக போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி எதுனா இருக்கான்னு தான் பார்த்தோம். அப்படி இல்லை, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தானே கூட கண்டிப்பாக கிடைக்காது. சும்மா தானே வந்துட்டு அவள் 10 கடை ஏறுவா. கோவா ஷாப் வேறியா, என்ன நடக்க போகுதுன்னு இல்லை, நான் வாங்கிடுவேன். பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பானிபூரி ஷாப். சென்னையில் வந்து பானிபூரி சாப்பிட்டு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, இங்கே வந்து எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். பாருங்க ஜெரி, இங்கே வா. இது பானிபூரி சாப்பிட்றதுக்கு ஒரு சிரிப்பு. ஆனால் எனக்கு பானிபூரி தான் பிடிக்கும். என்ன வந்தாலும் எனக்கு பானிபூரி தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு பானிபூரி ட்ரை பண்ணிட்டேன், அப்புறம் ஷாப்பிங் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வேறு எதுனா வாங்கலாம். ஓகே, நம்ம பானிபூரி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போகணும். ஓகே, ரூமுக்கு போகலாம். ஓகே, வாங்க போகலாம். நம்ம ஊர் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஏக் பிளேட் 40 rupees. சூப்பர். என்னென்ன ஊற்றுனா கூட சொல்ல தெரியல, அதுக்குள்ள டப்புக்குன்னு வாயிலத்து போட்டுக்கிறாப்பே. சூப்பர். அதுதாங்க ஜெரி ரிவ்யூ சொல்லிட்டா சூப்பராக இருக்குன்ட்டு கோவாவில் வந்து. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து கோவாவில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் வந்து. இனிமே செம்ம சூப்பராக இருக்குது பானிபூரி. ஜி வேற லெவல். யாரும் நம்ம வீடியோ பார்த்து கோவாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பானிபூரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னா 40 ரூபா சொன்னாங்களா, சரி ஒரு 10 வைப்பாங்கன்னு பார்த்தோம். 7 பானிபூரி. சரி 7 தான் கொடுத்தாங்க, வாயில் போட்டு போகலான்னு பார்த்தா 7வது பானிபூரி உடஞ்ச பானிபூரி. கேட்டுட்டு தான் வந்தேன், புரோக்கனாக இருக்கா அப்படின்ட்டு. அப்படிதான் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் வந்து வேலை இல்லாதும் சரி, கோவாவுக்கு வந்து ஒரு பானிபூரி கடை போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் சம்பாதிச்சிடலாம். உண்மையில் நானும் குடிச்சிட்டு அந்த கடைங்க வந்து போட்டுடலான்னு. ஒரு 7 பானிபூரி ஒரு 15 ரூபான்னு விற்கலாம், 20 ரூபான்னு கூட விற்கலாம். இவங்க 20 ரூபா எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க. ஓகே, ஃபீல் பண்ணாத, இங்கே வந்தாலே இருக்கான். எங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கிடைக்கவே இல்லை, லாங்காக போகணும்னு நினைக்கிறேன். இது என்னது பிரேஸ்லெட் பாரு, செம்ம அழகாக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக இங்கே கொஞ்சம் கிட்ட என்ன கேட்கலாம், இங்கே சுற்றி ஃபுல்லாக ஷாப்பு தான் இருக்குது. இந்த ஷாப்லேயே வந்து பெரிய கிடைக்கல. என்ன பண்ணுறது? சரி வா போகலாம். இங்கேயும் ரொம்ப காஸ்ட்லியாக தான்டா சொல்கிறாங்க எல்லாமே. சென்னை பரவாயில்ல போல், அடித்து பேசி வாங்கணும் போல். என்ன பண்ணுறது?
ஆள் புதுசாக இருந்தால் ஏமாத்த ரெடியாக இருக்காங்க எல்லாரும். போலாமா? என்ன வாங்குறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கு. என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வாங்கட்டா? வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், கோவாவில் லோக்கல் ஷாப்பில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரேட் அதிகமாக சொல்லிட்டு குவாலிட்டியே இல்லாத ட்ரெஸ்ஸு தான் கொடுப்பாங்க. அந்த கிளாத் வந்து ஒன் டே போட்டு மறுநாள் கிளியிற மாதிரி அந்த மாதிரி கிளாத் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தாங்க. மேட்ச் நாளைக்கு வாட்டர் கேம்ஸில் விளையாடுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஓகே தான், ஆனால் நான் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் இதுதான் கிடச்சிது. ஆனால் டாம் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக எனக்கு எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துவேன். அப்படியா? ஆமாம். சரி ஓகே, இப்போ எனக்கு எடுத்தாச்சு, இப்போ டாம்க்கு எடுத்துடலாம். சரி வந்து ஒயிட் நோ ஜெரி வந்து எனக்கு காம்போவாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடமா அவங்களுக்கு அழிஞ்சிருந்தாங்க, இப்போ என்ன அவங்க செட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு என் காம்போவுக்கு வராங்க அவங்க. ஓகே, ப்ளூவே கச்சிச்சு நினைக்கிறேன். நைஸ், சூப்பர் சூப்பர். ஜோ கட் தள்ளிப்போ காம்போ. Okay. நைஸ். ஓகே ஓகே, how much total? Not a just price. At least few. Okay, short is 250 rupees. This short. இல்லையா வந்து ஜெரிக்கும் எனக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு. பட் இந்த இடத்துல வந்து பார்கெயின் கிடையாதுன்ட்டாங்க அப்படின்னு ஒரு போர்டை மாட்டி வச்சிடுறாங்க எல்லாத்துலேயுமே. ஆனால் ஓகேலாம் டோட்டலாக 1000 ஆச்சு 2 பேருக்கும் சேர்த்து. பட் இதை விட கம்மியாகவும் வாங்க முடியும், நம்ம புது ஆள்னால. ஸோ நம்மளால் வாங்க முடியல. ஆனால் நம்ம நார்மல் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லலாம். 1000 2 பேருக்கு சேர்த்து 1000 வாங்குறது. ஓகே, நம்ம வந்து நாளைக்கு தான் நாங்கள் ஊருக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் சில இடத்துலலாம் கம்மி ரேட்டில் இருக்குது. நம்ம இடத்துலலாம் இருக்காரா, அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கினோன்னா சொல்லுவார் இது ஓகே அது ஓகே இல்லை ரேட் அதிகம்னு சொல்லும் போது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது நாங்கள் எங்கே போக போகிறோன்னா என்ன வாங்க போகிறோம்? ஹேண்ட் பேக், ஸ்லிப்பர் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போக வேண்டியதான். ஓகேவா? என் டின்னர் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு 10 மணிக்குள்ளே காலி ஆகிடும். ஸோ 10 மணிக்குள்ளே போயிடணும். ஓகே, போகலாமா? ஓகே, இப்போ ஹேண்ட் பேக் வாங்கிடலாம். எந்த மாதிரி வாங்குறது? யார் ஓனர்னே தெரியல. இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி வாங்கட்டா? இந்த மாதிரி இல்லைன்னா பொம்மை வச்ச மாதிரி? How much? 250. 250. This one? 950. எனக்கு பேக்கே வேணாம். இது குவாலிட்டி வேற கம்மியாக இருக்கு. இது 250. கம்பல் 150 ஒரு கம்பல். ஹவு மச்? ஓகே, ரேட் எல்லாமே பயங்கரமாக சொல்கிறாங்க. இச்சா வாங்க நினச்சி கண்டிப்பாக அவ்வளோ ரேட் இருக்காது. ஏன் இப்படி பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கம்பல் 100 ரூபா. காது ஒட்டி டாட்டி கம்பலுங்க, அதே 100 ரூபாய் 10 ரூபா தான் இருக்கும். அது நம்ம ஊர்லலாம் கம்மல் பெருசாக இருக்குது, சின்னதாக போடலான்ட்டு தான் பார்த்தேன். இங்கே வந்து மோஸ்ட்லி கடைகள் வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களா, இடத்துல ஏமாத்துறானுங்க அவ்வளோதான். அப்படிதான் இருக்குது. ஏன்னா ஒரு பேக் வந்துட்டு 600 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட கடை, நிறைய கடை நான் பார்த்த விஷயம் என்ன கடைனா, அந்த கடையை சும்மா போய் உள்ளே வச்சு பார்க்கணும் இல்லையா. ஆனால் ஜெரி கத்தனா அதெல்லாம் வேணாண்டா அப்படின்ட்டு. இல்லைப்பா, சும்மா உள்ளே போயிட்டு இவ்வளோ பேக்கே வந்து ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உள்ளே போய் பார்ப்போமே எவ்வளோ அந்த பொருள் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு எதுவும் போய் பார்ப்போமா அது என்ன கடைன்ட்டு அப்படியே ஃபுல்லாக வாங்க தெரியும். பீரா சரி, எரிஞ்சு தெரியுங்களா? உள்ள வந்து கேர்ள் பாய் எல்லாரும் போகலான்னு நினைக்கிறேன். சும்மா வந்து அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தா இது இந்த கடை தாங்க. நான் உங்களுக்கு நான் இந்த 150 ஒரு டின்னு. சரி, ஒயின் பார்க்கலாம். ஒயின் வாங்கினா அது நல்லதுன்னு சொன்னால் அது ரேட் அதிகமாக. ஒரு கிளாஸ் 300 ரூபாவாம். எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்ட்டு வந்துட்டேன். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். அது எவ்வளோ ரேட்? ஆனால் பாருங்களேன், அத்தியாவசிய பொருளாக ரொம்ப அதிகம். எது தேவையில்லையோ அது கம்மியாக விற்கிறானுங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரிலாம் கோவாவில் வந்தால் நிறைய விற்கிது. ஸோ யாரும் உங்கள் ஹஸ்பண்ட் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாதீங்க. டாம் சமத்து பிள்ளைனால என் பேச்சு கேட்டுட்டு
சமத்தாக இருக்காங்க. ஸோ யாரும் வந்து உங்கள் ஹஸ்பண்டை கோவாக்கு மட்டும் கூட்டு வராதீங்க, அடம் பிடிக்கிற ஹஸ்பண்டாக இருந்தா. இதெல்லாம் பங்கு கடை பாருங்க, இந்த பங்கே இல்லை. கடையில் தான் வாங்கணும். நம்ம கெரோசின் எப்படி வாங்குறோம் அந்த மாதிரி கடையில் தான் பெட்ரோல் வாங்கணும். பேக்ட்ராப்பில் தெரியும். நீங்கள் பாருங்க, அதுக்கு ஓரமாக விட்டு வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. டின்னர் பக்கம் இல்லைன்னா காலினா அவங்க தான் ஒன்றுமே பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கு, நாங்கள் அப்படியே போயிட்டு ஓகே ஒரு வழியாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஜெரி வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேலையை. பர்ச்சேஸ் பண்ணி வந்து வீட்டில் வச்ச உடனே அவங்க பாருங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஜெரி என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு காலிட்டு அதனால போய் வாங்கிட்டு வரணும். இது என்னதுன்னா ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, ப்ளஸ் வந்து ரைஸு, தால், மீன் குழம்பு. செம்மையாக பண்ணியிருக்காங்க அம்மா. நம்ம வீட்டில் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அவங்க வந்து விளாக் ஃபினிஷிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து சாப்பாடு வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அவங்க ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லிட்டு தான் வந்து விளாகே முடிப்பாங்க. சரி, எனக்கு வந்து பயமாக இருக்குது இது எல்லாத்தையும் நான் சாப்பிட முடியுமா முடியாதான்ட்டு. ஏன்னா நான் எப்பயுமே நிறைய கேட்பேன், கொஞ்சமாக சாப்பிட்றேன்னா இந்த வாட்டி அப்படி இருக்கல, இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவேன். சரி ஓகே, இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சிச்சுல, நாளைக்கு ரெடியாகி எல்லாருக்கும் போகிறதுக்கலாம். டன் டன். ஓகே சரி ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு விளாக்ல கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை டங்கு தட்டுங்க. பாய்.